ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத கேட்டிங்கன்னா, நம்ம சேனலோடைய ஸ்டார்டிங்கில் வந்துட்டு போட்ட ஃப்ராக் கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து நம்மளோட சேனலோடைய ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம வந்து இந்த ஃப்ராக் கேம் தான் போட்டோம். நம்ம போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஜெயிக்க முடியல. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக போடலாம். பார்ட் 2 வீடியோலையாச்சும் ஜெயிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொன்னோம். ஓகே, அதுதான் இந்த பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2 வீடியோலையாச்சும் ஜெயிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க கைஸ் உள்ள போகலாம். இந்த பார்ட் 2 வீடியோவில் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப டவுட்டு தான். ஓகே, வாங்க உள்ளே போயிட்டு ஜெயிக்கிறதுக்கான வழிகளை பார்ப்போம். ஓகே, உள்ளே போயிட்டு ஷூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேமோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை கைஸ். நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் விளையாடுவோம்ல, ஸோ வந்து அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து கம்மி எம்பியில் ஆஃப்லைனில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஷூட்டர் கேம்னால் வந்துட்டு நான் வந்து இந்த கேம் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஷூட்டர் கேமு. இந்த கேமில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதான் நம்மளுடைய இடத்துக்குள்ளே வந்துட்டு நம்மளுடைய எதிரிகளை வந்து வரவிடாமல் நம்ம வந்து நம்மளுடைய எனிமீஸோட இடத்துக்கு போயிட்டு அவங்க கட்டி வச்சிருக்கிற அந்த கோட்டை எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பங்கர் மாதிரி இருக்கும். அந்த பங்கரை வந்து நம்ம கையில் இருக்க கன்னை வச்சு ஷூட் பண்ணி அந்த பங்கர் எல்லாத்தையுமே வந்துட்டு டெஸ்ட்ராய் அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வின்னர் ஆயிடுவோம். அவங்க வந்து நம்மளை பண்ணிட்டாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற பங்கர்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அவுட் ஆயிரும், அவங்க வந்து வின்னர் ஆயிடுவாங்க. ஓகே, பாருங்கள், நான் பேசிட்டே இருக்கிறதுக்குள்ளே வந்துட்டு பாருங்கள், அவள் தான் அவுட்டு. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே நான் பேசிகிட்டு இருந்த கேப்பில் நம்மளை வந்து அவுட்டே பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கேரக்டர் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டு நம்ம வந்து வேறு கேரக்டராக வந்து ப்ளே பண்ணலாம். ஓகே, இந்த கேரக்டர்லையாவது போய் ஜெயிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இங்கே போயிட்டு பங்கர்லாம் வந்து ஷூட் பண்ணலாம். நான் சொன்னேன்ல இந்த பங்கர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த பங்கர். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஏபிசின்னு இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏவும் பியும் வந்துட்டு டெஃபிட் பண்ணிட்டோம், அதாவது டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா சியை போய் டெஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னா சி தான் இருக்கிறதுலே லாஸ்ட்டு அண்ட் முக்கியமானது. சியும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம வந்து வின்னர். அவங்க வந்து தோற்று போயிடுவாங்க. அப்படி இல்லை அவங்க வந்து நம்மள்ட்ட பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து தோற்று போயிடும், அவங்க வந்து வின் ஆயிடுவாங்க. ஓகே, இங்கே இருக்க காயின்ஸ்லாம் சட்டுன்னு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே முதல்ல அங்கே இருக்கிறாங்களான்றதை பார்ப்போம். அவங்கக்கிட்ட போய் காலை வச்சாலே, அதாவது நம்ம எனிமீஸ் இடத்துக்குள்ளே வந்து போனாலே வந்து நம்மளை வந்து ஷூட் பண்ணி வெளியே வந்து விரட்டி விட்டுடுறாங்க. அவங்கக்கிட்ட பாருங்களேன், அந்த ஒரு ரோபோட்லாம் இருக்குது. அந்த ரோபோட்லாம் வந்து நம்மளை வந்து ஷூட் பண்ணிடுது. ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம கேரக்டர் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டு சட்டுன்னு ஷூட் பண்ணல. ஓகே, நம்ம வந்துட்டு பி வந்துட்டு எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பி தானே அது, இல்லை ஏ. நம்ம வந்து பி வந்துட்டு ஷூட் பண்ணோம். ஏ பங்கர் வந்துட்டு ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். பி பங்கர் தான் இது பண்ணோம். ஓகே, பிஓ ஏவோ தெரில. ஐயோ பாருங்கள், அதுக்குள்ளே ஷூட் பண்ணுறாங்க. ஐயோ, யார் நம்மளை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. காய்ஸ், நம்ம கதையை வந்து முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஐயோ, என்னாச்சுன்னா லேக் ஆகுது, சடனாக சர்வர் லேக் ஆகுது. கேம்ஸ் அப்பா, ஐயோ நம்ம அவள் தான் தோற்று போயிட்டோம். அவள் ஃபஸ்ட் ரவுண்டே வந்துச்சு, தோற்று போயிட்டோம் நம்ம. ஓகே, நம்மளுடைய எனிமீஸ் தான் வந்து வின் ஆகிருக்காங்க. சரி, ஓகே, மறுபடியும் 2வது ரவுண்ட்லையாச்சும் வின் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம், அதை காப்பாற்ற முடியலன்னு தான் சொல்லணும். காப்பாற்ற முடியல. நம்ம ஜெயிக்கலான்னு பார்த்தோம். நம்மக்கிட்ட அவ்வளோவா பவர் வந்து எதுவுமே இல்லை. பவர் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து அவுட் ஆகிக்கிட்டே இருக்கோம். நம்மக்கிட்ட ஏதாவது பவர் இருந்தது அப்படின்னா கூட அவங்கள வந்துட்டு நம்ம வந்து டெஃபீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மறுபடியும் வந்து வந்திருக்கோம். ஓகே, இது வந்து 2வது ரவுண்ட்லையாச்சும் ஜெயிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. ஓகே, குடுன்னு ஓடி போயிட்டு ஜெயிக்க முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, வாங்க போகலாம். இவங்க பாருங்களேன், அங்கே மேலே கொஞ்சம் பாருங்களேன் கைஸ். அங்கே மேலே பாருங்கள், 1359, அதாவது 1359 பங்கர்ஸ் இல்லை, 3 பங்கர்ஸ் தான் இருக்குது. நம்மக்கிட்டேயும் 3 பங்கர்ஸ் தான் இருக்குது, அவங்கக்கிட்டேயும் 3 பங்கர்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குமே. இப்போ வந்து நம்மளது 500, அவங்களது 500ன்னு எல்லாத்துலேயும் 500, 600ன்னு இருக்கும். அந்த எல்லா பங்கர்ஸில் இருக்க அந்த பாயிண்ட்ஸுமே வந்துட்டு ஒன்று சேர்த்தா வந்து இந்த 1359ன்றது வரும் போல் இருக்குது. ஓகே, அதான் இல்லை வரும் போல் இருக்குன்னு இல்லை, அதுதான் வரும். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அங்கே வந்து ஷூட் பண்ணலாம். ஓகே, ஐயோ அங்கே வந்து சைடில் மேப் இருக்குல்ல. ஐயோ ஷூட் பண்ணுறோம். ஐயோ முதல்ல இங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். அவங்கக்கிட்ட இருக்க பங்கரை நம்ம வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்குள்ளே நம்மளை வந்து அவங்க வந்து அழிக்காமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அவங்களுடைய பங்கரை வந்து அழிக்க முடியும். பாருங்களேன், அவ்வளோதான் கன்ஃபார்ம். நம்ம இங்கே வந்து நம்மளை வந்து முடிக்காமல் வந்து விட மாட்டாங்க. அது பாருங்கள், சுட்டுக்கிட்டே இருக்காங்களே. போய் ஹெல்த் பேக் வந்து எடுத்துக்கலாம். 76 ஹெல்த்து தானே. ஐயோ, ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஹெல்த் பேக்கை வச்சு நம்மளை ஹெல்த்தை வந்து மறுபடியும் ரீஜென் பண்ணியாச்சு. ஓகே, ஐயோ
பாருங்களேன் எப்படி வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாச்சு அதான் அவங்கக்கிட்ட பயங்கரமாக பவர்ஃபுல்லான வெப்பன்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பாருங்கள். ஐயோ இந்த சர்வர் வேறு அதுக்குள்ளே லேக் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்களேன் நம்மளை விடாமல் அப்படியே சேஸ் பண்ணி வந்துட்டு அதான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வெறித்தனமாக துரத்தி போயிட்டுருக்காங்க. ஐயோ நம்மக்கிட்ட 359 தான் இருக்குது. அவங்கக்கிட்ட பாருங்கள் 1202 இருக்குது. அவங்கக்கிட்ட 1002 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட 359 தான் இருக்குது. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்மளுடைய கிங் ஆகிய சியை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாதுகாப்போம். யாராவது எனிமீஸ் இங்கே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்துட்டு நம்ம வந்து அழிச்சிருவோம். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சியை நம்மளை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. நம்மளுடைய டீம்மேட்ஸ்லாம் போயிட்டு அவங்கள போய் பார்த்துப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்க பங்கர்ஸ்லாம் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஓகே. ஐயோ அங்கே பாருங்களேன் நம்மக்கிட்ட 314. அதுக்குள்ளே எப்படி 314 ஆச்சு? நம்ம இங்கே பாதுகாத்துட்டு தானே இருந்தோம். நம்ம இங்கே பாதுகாத்துட்டு இருக்கும்போது எப்படி வந்துட்டு பாருங்களேன் 269. ஆனால் சி தானே இருக்குது. நம்மக்கிட்ட வந்துட்டு ஏ பங்கரும் இல்லை, பி பங்கரும் இல்லை, சி பங்கர் மட்டும்தான் இருக்குது. சி பங்கர் கிட்ட நம்ம நின்றுட்டுருக்கோம். அப்படின்னா அங்கே மேலே நம்மளுடைய கவுண்ட் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஐயோ பதங்க வந்துட்டாங்க. ஐயோ நம்ம ஹெல்த்தை பாருங்கள் கைஸ். அவங்க வந்த உடனே அவங்களுடைய சூப்பர் பவரை வச்சு நம்மளை அவ்வளோதான் கதை முடிஞ்சுது. நான் சொல்லலை, கதை முடிஞ்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு நம்மளையெல்லாம் வந்து இவங்க ஜெயிக்கவே விட மாட்டாங்கப்பா. அங்கே நான் ஸ்டாப்பாக சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பவர்ஸு, அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கன்னு கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து யாருமே அந்த அளவுக்கு இல்லை. பாருங்கள் எல்லாமே வந்துட்டு மொக்க பீஸெல்லாம் வச்சு நம்ம சுற்றிட்டுருக்கோம். மொக்க பீஸை வச்சு நம்ம சுற்றிட்டு இருந்தால் அவங்க சூப்பர் பீஸை வச்சு இந்த மொக்க பீஸை காலி தான் பண்ணுவாங்க. அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு. பாருங்கள் நம்மளது வந்து 11, அவங்களது வந்து 811 பாயிண்ட்ஸு, நம்மளது வந்து 11 பாயிண்ட்ஸு. அவ்வளோதான் நம்ம வந்து முடிஞ்சு. இது பாருங்கள். ஐயோ பாருங்கள் போக விட்டால் அதான் அப்படியே வந்து கூட்டமாக வந்து சேர்ந்து நம்மளை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. ஓகே மறுபடியும் அவங்க தான் வந்து வின்னராக இருக்காங்க. ஓகே இது வந்து என்ன 2வது ரவுண்டா 3வது ரவுண்டா? ஐயோ அது வேறு தெரியலையே. 2வது ரவுண்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ 3வது ரவுண்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகும். முதல் ரவுண்ட்லேயும் ஜெயிக்க வைக்கல, 2வது ரவுண்ட்லேயும் வந்து ஜெயிக்க விடலை. ஓகே பார்ட் 1லேயும் ஜெயிக்க விடல, பார்ட் 2லேயும் வந்து ஜெயிக்க விடல. என்ன பண்ணுறது, எல்லாம் கால கொடுமை. ஓகே இப்போ ஆமாம் ஓகே வாங்க இப்போ வந்து 3வது ரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். 3வது ரவுண்ட்லேயாச்சும் ஜெயிக்க விடுங்களா ப்ளீஸ்டா. பார்ட் 1ல் நான் வந்து என்னென்னமோ வந்து கதைலாம் விட்டேன். பார்ட் 1ல் ஜெயிக்க முடியல, பார்ட் 2ல் கண்டிப்பாக ஜெயிச்சு கப்பை தூக்கிடலான்லாம் விட்டேன். கடைசியில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க ப்ளீஸ். ஐயோ ஸ்டன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், ஸ்டன் பண்ணிட்டாங்கன்னா வச்சு செய்ய போகிறாங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு ரவுண்ட்லேயாச்சும் ஜெயிக்க விடுங்க ப்ளீஸ். ஐயோ என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் அவங்கக்கிட்ட இருக்க பங்கர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதை விட நம்மக்கிட்ட இருந்து நம்மளுடைய பங்கர்ஸை வந்து சேவ் பண்ணிப்போம். இங்கே வந்து நம்மளுடைய பங்கர்ஸை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள ஷூட் பண்ணி அவங்கள வந்துட்டு ஃபஸ்ட்டு அழிச்சிருவோம். ஓகே இப்போ நம்ம வந்து அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சூப்பர். நம்ம வந்து பாருங்கள் நம்மக்கிட்ட 1082 பாயிண்ட்ஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட 800 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே இதுலையாச்சும் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்கக்கிட்ட கம்மி. ஐயோ ஏன்னா அதுக்குள்ளே கம்மியாயிடுச்சு 982 பாயிண்ட்ஸு. அவ்வளோதான் கதை முடிஞ்சு. பாருங்கள் அவங்க வந்து லைனாக ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்கள். அவங்களது கம்மியானால் அவங்களது பிரச்சனை இல்லை, நம்மளது கம்மி பண்ணிடுவாங்க. ப்ளூ டீம் வந்து வர்த் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரெட் டீம் தான் வின் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது. பாருங்கள் ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படியாவது போய் அவங்களுடைய பங்கர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடல முடியல, அவங்களுடைய பங்கர்ஸ் அழிக்கவே முடியல. பாருங்கள் அவங்க சுடலாம் பாருங்களேன். லேசர் கன்னெல்லாம் வச்சு சுடுறாங்கங்க. நம்மக்கிட்ட வந்து நார்மல் கன்னே வந்து அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. அவங்க லேசர் கன்லாம் வச்சுருக்காங்க. எப்படி நார்மல் கன்னோட லேசர் கன்னை வந்துட்டு போட்டிக்கு விட்டால் எப்படி வந்து நார்மல் கன் வந்து ஜெயிக்கும் சொல்லுங்கள். பாருங்கள் பின்னாடியே எத்தனை பேர் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். நம்மக்கிட்ட அந்த ஹெல்த் பேக் மட்டும் நம்மக்கிட்ட வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் சட்டுன்னு வந்து செத்து போயிடுவோம். அது இருக்கிறதுனால தான் ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆச்சு ஹெல்த் போட்டு தப்பிக்கிறது. அப்படி தப்பிச்சா என்ன பிரயோஜனம், மறுபடியும் மாட்டிட்டு செத்து தான் போகிறோம். ஓகே இங்கே மறுபடியும் இங்கே இருக்கிற பங்கர்ஸ் பாருங்கள். அது வந்து
ஃபுல்லாகவுமே டெஸ்ட்ராய் பண்ண முடியல. அப்படி டெஸ்ட்ராய் பண்ணாலுமே நம்மளால் வந்து ஜெயிக்க முடியல அந்த மேட்ச்சில். நம்ம லாஸ்ட்டில் போயிட்டு அந்த ஒரு பாயிண்ட் கேப்பில் கூட அவங்க ஜெயிச்சிட்டாங்க பாருங்கள். நம்மளை போட்டே தள்ளிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ரெண்டாவதாக இருக்கிற ஓகே நம்ம இப்போ வந்து இன்னொரு கேரக்டரில் வந்து ஸ்விட்ச் ஆயிடுவோம். ஓகே, இன்னும் கீழே இறங்க முடியல, இறங்கி போகலாம். ஓகே, இறங்கி போகலாம்னா இன்னும் பாருங்களேன் சி பங்கர் அழிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம போயிட்டு இவங்களை வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி இவங்களை முதல்ல வந்துட்டு சாகிச்சிருவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பங்கருக்கு தான் வந்து ஆபத்து. ஐயோ பாருங்கள் 2 பேர். ஓகே மறுபடியும் இவங்களே ஷூட் பண்ணலாம். இந்த கேரக்டரில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டர்கிட்ட வந்துட்டு அன்லிமிட்டடான புல்லட் இருக்குது. மற்ற கேரக்டர்கிட்ட லிமிட்டடான புல்லட்னா இந்த கேரக்டர்கிட்ட மட்டும் அன்லிமிட்டடான புல்லட் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து 189 பாயிண்ட்ஸு, அவங்கக்கிட்ட 421 பாயிண்ட்ஸு. கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு, 3வது ரவுண்ட்லேயே ஜெயிக்க விட மாட்டாங்க. 3வது ரவுண்ட்லேயே கதற ஓட விட போகிறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஐயோ அவங்க பாருங்கள், அவங்க இடத்துல கால் எடுத்து வச்சாலே ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நம்ம இடத்துக்குள்ளே வந்தால் நம்மளால் ஷூட் பண்ணவே முடியல. அவங்க தான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான். ரவுண்டு 3லேயும் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு நம்மளை வந்து டெஃபீட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, காலை கொடுமை. 3வது ரவுண்ட்லேயும் ஜெயிக்க முடியல. ஓகே வாங்க 4வது ரவுண்டுக்குள்ளே வந்து 4வது ரவுண்ட்லேயாவது ஜெயிக்க முடியுதா அப்படின்ட்டு. அவங்கக்கிட்ட ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லான எனிமீஸ்லாம் இருக்காங்க. கொஞ்சம் நீங்களே பாருங்களேன், எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத பாருங்களேன். முடியவே முடியல அவங்கக்கிட்டலாம். போய் ஜெயிக்க முடியுமா? மோதினாலே அவ்வளோதான். நம்மளை வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து காலி பண்ணிடுறாங்க. ஒரு நிமிஷத்துலேயே வந்துட்டு நம்மளை வந்து டெஃபீட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு கப்பை தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே, என்ன 4th மேப் லோட் ஆக மாட்டேங்குது. எனக்கு வேறு எத்தனை ரவுண்டுன்னே தெரில. நான் வந்து இப்போ ப்ளே பண்ணது 3வது ரவுண்டா 4வது ரவுண்டானே தெரில. நான் பாட்டுக்கு 3வது ரவுண்டுன்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே, என்ன எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் இந்த 4th ரவுண்ட் வரவே மாட்டேங்குது. ஐயோ தெரிலையே. சரி ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தோம் வந்துட்டு இந்த 4th மேப் வந்து லோட் ஆகலை. ஸோ அதனால் 4th ரவுண்ட் வந்து ப்ளே பண்ண முடியாது. நான் வந்து 5th ரவுண்ட் வரைக்கும் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் வந்து 4th ரவுண்டே வந்துட்டு நம்மளால் ப்ளே பண்ண முடியல. நம்ம வந்து 3rd ரவுண்ட் வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ப்ளே பண்ண இந்த 3rd ரவுண்ட்லேயுமே நம்மளால் வந்து ஜெயிக்க முடியல. பார்ட் 1லேயும் ஜெயிக்க முடியல, பார்ட் 2லேயும் ஜெயிக்க முடியல. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறமா இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பபாய். மிஸ் யூ அண்ட் லவ் யூ அ லாட் கைஸ். பபாய்.